அப்பா ஐயோ மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சே. இதே பெஜாராகுதே. மாட்டில் ஓட்டினோட ஈஸியாக ஓட்டுவேன். இந்த வண்டி குத்துட்டு டீசல் வேற போட்டுக்கின்னு இதுக்கு செலவு பண்ணுறத விட மாடே நிம்மதி. அதுலேயும் ஓட்டணுமா உக்காந்தோமா கச்சிட்டுலாம் விட்டு போது வேர்த்தேனே வேக்குதே. சாப்பாடு எடுத்துன்னு சொன்னால் இன்னமும் எடுத்துன்னு வந்த பாடு இல்லையா? என்னமோ வேலை செய்கிறா ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்க்க போனான் கால் சண்டை ஓட்ட முடியாது, கடை முடியாது, போய் உக்காந்து நம்பர் மாட்டில் ஓட்டுறது மாட்டை ஓட்டி வித்துட்டான். இப்போ தேட்டரில் தான் ஓட்டுன்னு சொல்லிட்டு தேட்டர் ஓட்ட அந்த சின்ன அது கூட ஓட்ட முடியாது, போய் உக்காந்து நம்பர் வராபாரு அசைங்கின்னு தேர் மாதிரி. ஏய் நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலா எடுத்துன்னு வரா. இனிமேல் கல்யாணம் பண்ண மாதிரி அப்படி மெதுவாக அசிங்க வரா. ஒருத்தனுக்கு நடக்குதே நாடு இல்லையா? இவனுக்கு 4 பொண்டாட்டி கேக்குதான். யோ கஞ்சி குடிக்கிறா இல்லை நாய் கூத்துறா? ஏய் என்ன நாய் கூத்துறா? யோ பின்ன நீ அதுவும் ஒண்ணுதான் எனக்கு. ஐயோ இதை விட்ட நாய் கூட ஊத்துதா? நம்ம குடிப்போம் முதல்ல குடிச்சிட்டு உங்க அதையும் வச்சுக்கிறேன். அப்பா 1 ஏக்கரா ஓட்டி வந்துக்கிட்டே காலெல்லாம் நோதுடி. 1 ஏக்கராவா? அட கம்மியாடி நம்மள ஏதியா 1 ஏக்கரா? கால் சட்டு தானேயா? அந்த கைனி நம்ம கைனி இல்லையா? அது யார் கைனி தெரியல. நான் ஓட்டு வந்துட்டியா? ஓ துப்பு கட்ட மனுச்சா காலையிலேருந்து எவன் கைனியா போய் ஓட்டு வந்துக்கிறேன். உனக்கு எதுவுமே இல்லையா? ஐயோ 4 மணிக்கு வீட்டில் போனல அதே சேர்த்து ஓட்டுட்டு அது யாரு கைனி தெரியலையா? சே ஒரே தூசி வைதா கண்ணில். ஏபா ஒரு சம்மந்தி வீட்டுக்கு போற இப்படி ஓட்ட கண்ணாடி போட்டுனா அவங்க ஒண்ணு மதிப்பாங்களா? என்னதியா ஓட்டு கண்ணாடியா இதுயா? என்ன ஏமா இது ரஜினி போட்ட கண்ணாடி. ரஜினிக்கு அப்புறம் நான் தான் போட்டுங்கிறேன். நானும் ரஜினிக்கு ஈக்குவல். இப்போ தெரிஞ்சுக்கோ. நீ மாட்டின வாய்க்கு வந்ததை உருட்டிட்டே இரு. சும்மா கை வீசிட்டு போனா அவனை சேர்த்துக்கோனா? என்னை ஏமா அவன் சேர்த்துக்கணும், முன்னதான் அவன் சேர்த்துக்கணும். சரி சரி வா தகுதி கடை எதனா வாங்கிட்டு போவோம். அப்பா இப்பயாச்சும் உனக்கு வாங்கி தரேன்னு தோணுச்சே. கட்டி கொடுக்கும் போது தான் சும்மாவே கட்டி கொடுத்துட்டேன். எப்பா வாழ்பழங்குது அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கப்பா. அடே நீ வேற கம்முன்னு கடுமா. அவனுக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியும். கடைக்காரியா இது ஒரு 5 ரூபா வாரத்தில் ஒன்று கொடு. யோ 5 ரூபா வத்தெல்லாம் மலை ஏறி போச்சியா? இப்போ 10 ரூபா. 10 ரூபாய் ஆகுதியா? அதை பிரிச்சியா பாதி கூட 5 ரூபாய்க்கு. ஏன்பா நீ இப்படி இருக்கிற? ஏமா 8 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா 1 பைசா செலவு இல்லாத பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி இருந்தாதான் அப்படிலாம் பண்ண முடியும். நான் உன்ன மாதிரிலாம் தாராளமாக பண்ண முடியாது. நீ 1 ரூபா செலவு இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது அப்பெல்லாம் பிரித்து தர முடியாது. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. 50 பைசா பொருள் 5 ரூபான்றானுங்க, 1 ரூபா பொருள் 10 ரூபான்றானுங்க. எண்ணத்தை வாங்கி நம்ம போய்க்கிறது. அந்தால விடுங்க, தாகமா இருக்கு, ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணா. ஜூஸ் வேணுமா? கடைக்காரா அந்த 2 ரூபா பாக்கெட்ல வருமா அந்த ஜூஸுக்குதா? ஏம்மா உங்க அப்பா இவ்வளோ நாள் கோமால இருந்தானா 2 ரூபா ஜூஸ் கேட்குறான்? 10 ரூபாய் கம்மிக்கு எதுவுமே இல்லைம்மா. அந்தால ஒரு பைக்கு நீ 10 ரூபா ஜூஸே கொடுண்ணா. ஜூஸ் காசுன்னா 20 ரூபா வச்சு ரிட்டர்ன் போனோம். அதுக்கு 20 ரூபா ஜூஸை கேட்குது. என்ன பண்றது? இந்தாம்மா 2 ஜூஸ். இந்தப்பா ஜூஸ். ஏம்மா என்னைக்குமா இந்த மாதிரி பைப்பெல்லாம் போட்டு நான் குடிச்சுக்கிறேன். அப்படி வாங்குவேன், கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு, அப்படியே கிளாஸில் ஊற்றுவேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொப்புன்னு அடிப்பேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பழக்கம். இப்படியே சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஐசுல மூக்குலயும் வாயிலே பழுப்பு சொல்லி படுக்க வைக்கிறது நான் பார்க்க தான் போறேன். இதே மாதிரிதான் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க ஊர்ல ஒரு 10 பேரு. எப்படா 12 மணி ஆகுன்னு. ஏம்மா என்னம்மா 12 மணின்னு சொல்லிட்டு டைமிங் தப்பா சொல்ற? அப்ப எப்பவுமே ஓடி போய் 11 நின்றுவேன். நான் என்ன சங்க தலைவன்ல? சாப்பாட்டு வழியில உனக்கு சங்கம் கேக்குது. வா போலாம். இது தொச்சின்னு வரேன். யோ ஜூஸ் குடிச்சது காசு கொடுத்துட்டு போயா? ஏம்பா இப்ப வாட்டர் கிளாஸ் வாங்கறதுக்கு வருவேன். அப்ப வந்து தரேன் ஜூஸுக்கு துட்டு. அதுக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க. இவ்வளோ சொல்லியா நீ எல்லாம் திருந்த மாட்டேன். உங்களெல்லாம் 1000 காந்தி 1000 நேரம் வந்தாலும் திருத்த முடியாது. வா வாய மூடிட்டு. இது காலையில கையில என்ன பண்ணுது? அம்மா என்ன பண்றா? இப்பதான் புய்த விட்டு போய்க்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி பாசனா நாளைக்கு மல்லாட்ட போடலாம். ஐயோ நேத்தான 10 வச்சு வேர்க்கல்ல போட்ட என்ன கேட்காம யார் ஏர் ஓட்டுனது? ஏமா இப்பதாம்மா அதை ஓட்டு போறாப்புல. இந்த வேலை இல்ல, அது இப்பதான் முக்கூட்டுல போறாப்புல. போய் பாரு. அந்த பாவிதான் அந்த வேலையை பார்த்தானா? இன்னைக்கு ஒரு கை பார்க்கணும். வா. ஆமா இதோ நானும் வரேன். டேய் கட்டையா என்னடா பண்ற? இந்த அநியாயத்தை வந்து கேளுடா. என்னம்மா என்ன ஆயா என்ன பண்ண? ஏய் நான் என்னடா பண்ணேன்? எல்லாம் அந்த வேலை தான். என்னம்மா என்ன சொல்லுது ஆயா? ஏய் பயிர் போட்டமே என்னாச்சுன்னு பாத்தியா? அந்த வேலை ஏறு ஓட்டான்டா. ஒருத்தன் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காது. அவன் தான் டீ காலில் பேசியிருந்தான். இன்னைக்கு ஏறு ஓட்ட போறான் என் கைனியன்னு. அவன் ஓட்டியிருப்பான். இதெல்லாம் ஆகுதியா? தூங்க விடுறாங்கண்ணா. தீனி பண்டாரா அவன் கைனி ஓட்டிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? நம்ம கைனி ஏறி ஓட்டு போயிட்டான்டா. என்னது நேத்து 1 ஏக்கர் போட்ட அந்த வேர்க்கல்ல கைனியா? ஏமா கம்முனுக்குற? அவனை பார்த்தே இல்லையா? நீ வீட்டுல தூங்கி நேரு அந்த முக்குல தான் போயிடானவா பிடிப்போம். ஐயோ அவனை தோகராம திட்டு பையன், தோகராம திட்டு பையன். வேலை என்ன கட்ட கத்தின்னு வரா? ஏய் உன்ன பின்ன கொஞ்சம் வாங்களா? ஏமா இருமா சண்டை போடாத.
என்ன கத்துறேன்ற கட்ட கட்டியா பிடிச்சா எல்லாத்தையும் ஓட்டு வந்துட்டேன். நேற்று போட்ட மலாட்டுலாம் யார் வீட்டு போயிட்டு யாரா ஓட்டுவாங்க? ஐயோ ஒரு நாளைக்கு நல்லவனாக்குறான்னு பார்த்தேன், கட்சியில் அவன் வீட்டு கைனி ஓட்டு வந்துட்டானா. 5 மணிக்கெல்லாம் போய் பக்கத்து வீட்டு கையெல்லாம் ஓட்டு வந்துட்டான். இதுவே சாப்பாடு எடுத்துன்னு வேறு கதை கட்டுறான். கேட்டா நான் உன் கையில் ஓடுறது நீ பாத்தியா? இல்லை உன்னை அவனா ஓட்டியே இருக்க மாட்டானா? இல்லை உன்னை ஏற்ற வண்டி இல்லையா? நேரம் வந்து என்னென்ன கத்துறீங்க? என்னம்மா இப்படி சொல்றான்? நான் தான் பார்த்தனே, நீ தான் ஓட்டுன. நான் ஓட்டினா நான் இங்கே தான் உட்காந்துக்கிறேன். யோ நீ தான் ஒரு ஏக்கரா ஓட்டணுன்னு சொல்லி நிந்தியா? கஞ்சி எடுத்து என்ன கத்திக்கு நிந்தியா? நான் நைட்டு தான் சொன்னேன் நல்லவனா இருக்கணும். என்னை மாட்டி ஒரு அளவுக்கு நல்லவன் ஆயிட்டா கசமோடம். வேலு உன் பொண்டாட்டியே சொல்லிடுச்சு, ஒண்ணு வேர்க்கல்லையே போட்டு கொடுத்துரு, இல்ல காசை கொடுத்துரு, அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையா? ஏமா இந்த ஊர்ல எனக்கு யாருமா மரியாதை கொடுக்குறா? எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஸ்டேஷன் தான். மனவனோட பிரியாணி வாங்கி கொடுப்பானுங்க, டீ வாங்கி கொடுப்பானுங்க, கதவு தஞ்சி உள்ள கட்டி தள்ளி லாடம் கட்டுவானுங்க. திட்டு போய் அம்மா நக்கலா பேசுறான் பத்தியா? டேய் வேலு, உன் வேலை எங்க கிட்ட எல்லாம் காமிக்காத. காசு தருவா இல்லையா? அப்படி கேளு. துட்டு இல்ல. ஏய் துட்டு இல்ல தானே? அம்மா நீ ஏன் பயந்து கிடக்குற? வண்டியை தள்ளு வா. ஏன் வண்டி தள்ளுறீங்க? ஊராம்ட்டு வண்டி நான் வாடகைக்கு ஓட்டாந்துக்கிறேன். இத்தனை தள்ளுறீங்க. ஊராமட்டு வண்டி மட்டும் சொல்ற, ஊராமட்டு கை நீ ஓட்டுவியா? யோ அந்த கேள்வி கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லியா? ஊராமட்டு கேள்வியில போய் ஓட்டு வந்துட்டியா? இவ பெரிய குமரிய வண்டி தள்ளி போறாங்க. அதை வந்து மடக்குறான். அத்தை மடக்கிறதுக்கு இல்ல வந்து அவங்க சொன்னது வந்து என்னடா சொல்லிக்கிற? உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுங்க. யோ வண்டி ஓடியா? இருப்பா இருப்பா. அவசரப்படாதேன்ற நானு. அவசரப்படாத, அதுக்கு என்ன வழியே செய்யலாம். என்ன வழிக்குது? வழியை தான் போய் ஓட்டு வந்தா. உன்னையாரு அங்க வழி வச்சு வந்தா? அது உங்க எண்ணியும் தெரியல, எங்க எண்ணியும் தெரியல, எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டு வந்துட்டான். முன்ன பின்ன போயிருந்தா தானே நம்ம கை எதுன்னு தெரியும். அந்த காட்டு அருவிக்கு டேய் தார் ரோட்டுக்கும் வரப்புக்கும் வித்தியாசம் தெரியாதாடா? இப்படி அநியாயமா போய் புழுவுறிய. ஏமா தூங்கி எழுதி போன எடுத்து வீட்டுல வெறப்பே தெரியலமா. எந்தையும் ஓட்டு உன்னையும் ஓட்ட. ஆக முதல்ல நீங்க தான் காசு தரணும் எனக்கு. உங்க கை நீ சேர்த்து ஓட்டு வந்துட்டல. இப்போ அவங்க பாருப்பா. என்னம்மா பார்க்கணும்? ஐயோ வேலும் கட்ட என்ன சண்டை போட்டுக்கிறாங்க. இல்ல பந்தக்காரி கட்டி போடுமா? நீ போய் மாப்பிள்ளைய சமாதானப்படுத்து, நான் போய் வேலை சமாதானப்படுத்துறேன். வேலையா ஏன் டென்ஷன் ஆகிற? அந்த கூடுறது குடி. ஏய் எச்ச வேலையா பாவன்னு பார்த்து ஜூஸை கொடுத்தாக்க என்ன எச்சன்ற நீ? ஏய் பேபியா உன்னை சொல்லலடா, அதை கொடுக்குறிய அந்த ஓசி எச்சடா. இது எச்ச சொன்னியா? அதுக்கா நீ கவலைப்படுறா? இது பேரு கழுவிட்டேனா திருப்பி போட்டேன். இப்ப கூடிய எனக்கு தேவையில்ல. டேய் உன் மெரும்புதான் வெறுப்பாத்தான்னு பார்த்தா நீ வர வண்டியா வெறுப்பாத்தா? மாமா என்னங்க ஜூஸ் குடிங்க. ஜூஸா? எனக்கு ஜூஸ் ஒண்ணு வேணாம். என்னம்மா ஜூஸ் குடுக்குது? ஏமா அவனுக்கு ஜூஸ் எல்லாம் பிடிக்காது. இப்ப நான் கொடுக்குறேன் பாரு, அதை எப்படி பட்டுன்னு வாங்கி சாப்பிட்றான்னு பாரு. மாப்பிள்ள நீ ஆசைப்படுறது ஏன் கையில இருக்குது? அங்கேயா சண்டை போட்டுக்கிறேன். சாப்பிடு. ஏய் மாமா உனக்கு எப்படி தெரியுமா? தெரியும் நான் முறுக்கு தான் சாப்பிடுவேன். முறுக்கு சாப்பிடுமா? தீனி பண்டாரு எந்த நேரமும் தின்னிட்டே இருக்கிறான் பாரு. ஏப்பா கடையில ஜூஸ் தான் வாங்க, முறுக்கு பாக்கெட் எப்போ வாங்கின? அட நீ வேற கம்முன்னு கடமா. அவசரப்பட்டு பஸ் விட்டு நீ சீக்கிரம் இறங்கிட்டேன். நான் வரும்போது பார்த்தா ஒரு சீட்ல கந்தது. சரி எதுக்கும் ஓதுவோம் அப்படின்னு போய் எத்தாந்தேன். கட்சியில பார்த்தா மாப்பிள்ளைக்கும் ஓதுக்குது. இந்த முறுக்குக்கே மயங்கிட்டான். இன்னும் அவ பேச்சு வேற கேட்டுன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான். தீனி பண்டாரம். என்னம்மா முருகா வேணாம் எதை சொல்லிங்கிற பண்ணுது? வேலையா என்ன குட்டியுண்டு டிராக்டர் ஆகுது? இது உண்டா இல்லை எங்க மாப்பிள்ளையா? ஐயோ இவன் முறுக்கு துண்டு மறந்து போய்க்கிறான். இந்த கை சடை வந்து கலாரி கொடுக்குது. ஆமா வண்டி ஆமா புரியுமா? தள்ளுற வண்டியா முறுக்கு தின்னுக்கிட்டே. இருக்கட்டா இருடா பேசி தீர்த்துக்கலாம். அதுக்குள்ள அவசரப்படுறியா? ஏய் பேசி தீத்தா உன்னை தீர்த்து தான் பேசுவான். ஏமா காசு கொடு சொல்லு. ஏய் காசு கொடுங்க. மொத்தம் 18,000 செலவு தெரியுமா? 10 பைசா கிடையாது எங்க கையில. அப்ப கையெடு கையெடு அவசரப்பட்ட ஆவே ஆவாது. ஐடியா பண்ணாதான் தீரும். எதுக்குப்பா? எதுக்கு மறுபடியும் நாங்க மலாட்டை போட்டு வைப்போம். நாளைக்கு 5 மணி வந்து ஏறி ஓட்டு பார்த்தா கேளாமா? அவனை என்ன மட்டும் திட்டுறா? அவங்ககிட்ட நான் என்ன சொல்றது? உங்க அப்பா வர நேரம் அவன் என்ன கேட்டி அவ போறான் பாரு. யோ பைத்துக்காரா என்ன வேலை பண்ணிட்டு வந்துக்கிறேன்? இந்த பொம்பளை வந்துக்கிறா, புள்ள வந்துக்கிறா. இப்போ அவங்க அப்பா வர போறானா? நம்ம குடும்பத்தை என்ன வேலை பண்ண போறாங்களோ தெரியல. நீ ஏடே பண்ணி துட்டும் கொடுக்க மாட்டேன், வண்டியும் கொடுக்க மாட்டேன். இதுக்கு ஒரு வேற வழி இருக்குது. போதுமா? என்ன பண்ண போறியா பண்ணு. ஏ என்ன என் வீட்டு வண்டி ஏக்குறீங்க? என்ன வலிக்குது உனக்கு? வழி இருக்கதான் பூச்சி வச்சுக்கிறேன் வண்டியா. இல்ல வண்டி எப்பா விட்டு வீடு கொடுக்க மாட்டேன்னா இருக்குது வழி. ஏ வேலை என்ன என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிறா? நான் மோசமான ஆளு தெரியல உனக்கு? தெரியும், அது புரியும். ஏண்டா பேபியா முன்ன ஒரு 20,000 கையில வாங்கினியா? அந்த துட்டு குட்டியா நீ என் கையில? முதல்ல 18,000 உன் கையில கொடு, 2,000 எனக்கு கொடு.
என்னடா இது இருந்த மாதிரி இருந்து நம்ம பக்கம் வண்டியை திருப்பி விட்டான். வேலு உங்ககிட்ட எப்படா நான் கடன் வாங்கினேன்? இந்த ஒத்த கண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட கடமை வாங்கல. டேய் பேபி, இப்போதான் சொன்னான் நான் மோசமான ஆளுன்னு. என் துட்டை ஏமாத்தலான்னு பாக்குறேன்னா உன் புள்ள அமாசை எங்க? அவன் கரெக்டா பேசுவான். அவனுக்கு தான் தெரியும் நீ எப்போ வாங்குது அந்த துட்டை என்ன பண்ணுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். நீ எப்ப அந்த ஆளுகிட்ட காசு வாங்கின? வாங்கியிருந்தா ஒழுங்கா கொடுத்துரு. நான் எங்கம்மா இவங்கிட்ட போய் வாங்கினேன்? அப்படியே வாங்கியிருந்தாலும் 12 மணிக்கு மேல வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவள்தான் உன்னை திருத்தவே முடியாது. டேய் நீ எதனா ஒத்துக்கினா அப்புறம் என்னடா காசை கொடுறா. நான் எப்போ உங்ககிட்ட வாங்கினேன்னு ஒத்துக்கினா? டேய் பேபி, நீ கொடுக்குற நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். என்னடா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேபி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா முட்டி முட்டி தட்டி எடுத்துருவான். ஜாக்கிரதை, மரியாதை துட்டு கொடு. ஏய் வேலை என்ன எங்க மாமனார் போலீஸ் மாட்டீங்கதா? நாங்க பார்க்காத போலீஸா, நாங்க பார்க்காத ஜெயிலா? எங்க மாமனார் பார்த்தா உனக்கு என்ன இப்படி தெரிதா அப்படி தெரிதா? நீ காசை கொடு போத. நான் 18-20,000 கொடுத்துக்கிறேன், அதை வாங்கு. உன் காசு நான் வாங்கணும் அவசியம் கிடையாது. என் காசு நீ கொடு. நான் அவனை கேக்குறேன், உனக்கு என்ன வந்து? நீ உனக்கு தேவை துட்டு தானே? ஆமா கொடு. 18,000 நான் கொடுக்குறேன். வாங்கி கொடு. யோ குடியா துட்ட. ஏபா எங்க மாமியார் எதிரே என்ன அசிங்கப்படுத்தி பாக்குறியா? குடும்பா காசை. இருமா நானே எடுத்து தரேன். இது எதுக்கு தெரியுமா வச்சிருந்த காசு? உன்னை மாமியார் வீட்டுல விட்டுட்டு இந்த காசை செலவு கூத்துட்டு போலாம்னு நினைச்சேன். அதையும் வந்துட்டான் புடங்கிறதுக்குன்னு. இந்த புடி அங்கங்க குடிக்கிட்டு கடை வாங்கிட்டு நீ கொடுப்ப காசு. இந்தாயா உன் காசு. யோ காசு கொடுத்தாங்களா? குடியா இருப்பா. என்ன தவிர மாமனார் அடிச்சிருந்தா கேளுமா, கம்மு நிக்கிற. தரேன், தராத போக மாட்டேன். இந்தா கரெக்டா இருக்கும் பாரு. 18,000 இருக்குது. நான் 3 நாள் போய் தண்ணி பாசினேன். அந்த கூலி யார் தருவா? அவங்ககிட்ட கேளுமா. குடியா திட்ட. என்ன 18,000 கொடுத்துக்கிறேன் பாரு. 3 நாள் தண்ணி பாசனத்துக்கு 2,000 கொடுத்துக்கிறேன். அதையும் கூட. என்னம்மா சொல்ற? தண்ணி பாடுக்கு 2,000மா? குடியா. இருந்தாலும் நம்மளுக்கு நஷ்டம் தான்மா. எப்பதான் விவசாயிக்கு லாபம் வந்துக்குது. யோ வண்டியை தள்ளின்னு போ. வா வாடி போலாம் வா. யோ வண்டி தள்ளியா? இருடி. யோ திருடத்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவிய, அதை விட கஷ்டம் விவசாயம் தான். தள்ளு வண்டிய. டேய் இனிமேல் விவசாயத்தை ஓடவே கூடாது. விடக்கூடாது, தள்ளு. ஓடி. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் லாபமும் வரும், வராத போவாது. இதே மாதிரி காமெடியா பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.